இன்று திறக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு இருக்கணும், நம்முடைய வீடு நம்முடைய இடம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு இருக்கும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே அந்த கனவை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அது உங்களுக்கே ஒரு மறக்க முடியாத நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த பணிகள் நீண்ட காலத்திற்கு முன்னால் தொடங்கப்பட்டு அதை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு துரிதப்படுத்தி இன்று அந்த பணிகள் எல்லாம் நிறைவடைந்து இந்த வீடுகள் இன்று உங்கள் கைகளிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னது போல அடிப்படை வசதிகள் எல்லாம் அரசு செய்து கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த வீட்டை நாம் பராமரிக்க வேண்டும், பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு நாம் அந்த வீட்டை இங்கே அரசாங்கம் கட்டி தந்திருக்கக்கூடிய வீடுகளாக இருந்தாலும் இந்த வீடுகளை நாம் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும், அதை சரிவர பராமரிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு நம்ம வீடு நம்ம தான் பார்த்துக்கணும் இல்லையா? அரசு இந்த வீடுகளை உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-11 லட்சம் ரூபாய்க்கான வீட்டை வழங்கி இருக்கிறார்கள். அது உங்களுடைய பங்காக ஏறத்தாழ 1.25 லட்சம் ரூபாய் நீங்களும் கட்டியிருக்கிறீர்கள். அதனால் அரசாங்கத்துடைய பங்களிப்பு என்பது பெரியதாக இருந்தாலும் நாமும் அந்த வீட்டிற்கான நம்மளது பங்கை செலுத்தி இருக்கிறோம் என்ற அந்த உணர்வோடு இந்த வீட்டை நீங்கள் பாதுகாப்போடு பயன்படுத்த வேண்டும், அதை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த கனவு என்பது உங்களுடைய வீடு எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த கனவு நிறைவேற்றி இருக்கக்கூடிய அந்த தினம் முதலமைச்சர் அவர்கள் இந்த வீடுகளை எல்லாம் இன்று உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். எங்களுடைய வழியாக உங்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு மிக முக்கியமான நாள். அந்த நாளிலே எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை